ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் மெடிசனில் வணக்கம். இன்றைக்கி உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேராடி டேப்லெட்ஸ் கேப்சூல்ஸ். இதோட பயன்கள், பக்க விளைவுகள், விமர்சனங்கள் மற்றும் செய்திகள், பயன்படுத்தும் முறை, பரிமாற்றங்கள் மற்றும் விமர்சனங்கள் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் மெடிசனில் ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் உங்கள் முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேராடி டேப்லெட்ஸ் மற்றும் கேப்சூல்ஸ் இது வந்து சிஸ்டோபிக் ப்ரொடக்ஷனால் தான் வந்து இது ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 கேப்சூல்ஸ் வந்து 40 ரூபீஸ்க்கு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ராபிப்ரோசோல் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்னு சொல்லுவோம். புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார் நம்மளோட பாடியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு வந்து ஸ்டொமக், மெயின்லி வயிற்றில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்குள்ளாறு மற்றும் வந்து வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், நெஞ்செரிச்சல், ஜேடுன்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரெஃப்ளெக்ஸ், அந்த வகையான ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக க்யூர்னு பார்த்தீங்கன்னா இந்த சேராடி கேப்சூல்ஸ் தான். இது எப்படி எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து அல்சர்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸு, வயிற்றில் வந்து புண்ணாயிடும், அல்சர் ஏன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கிற அமிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் ஆசிட். அந்த ஹெச்சிஎல் ஆசிட் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இர்ரெகுலாரிட்டி ப்ளஸ் வந்து டீக்ரேடேஷன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதிகமான ஹெச்சிஎல் ப்ரொடக்ஷன் ஆகிடும். அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டொமக் ஆசிட் பிஹெச் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வயிற்று எரிச்சல் ஆகும், சாப்பிட்றதுக்கே ஆகாது உங்களால். அந்த நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அனரெக்ஷியா வந்துடும். அனரெக்ஷியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி தான் வந்து அனரெக்ஷியான்னு சொல்லுவோம். ரொம்ப பசியை எடுக்காது, ரொம்ப சாப்பிட்டாலே உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வயிற்று எரிச்சல் இருக்கும். அந்த வகையான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இந்த சேராடி கேப்சூல்ஸ் ஈஸியாக வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி. ஒரு 40 ரூபாயில் வந்து 10 கேப்சூல்ஸ் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து ஒரு 10 to 20 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, மார்னிங்கில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கேப்சூல், நைட்டில் ஒரு கேப்சூல்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஜீரண கோளாறு சார்ந்த நெஞ்செரிச்சல் மற்றும் வேறு எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் கூட இதை வந்து ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்திடும். இல்லை என்ன இருக்குது சேர்த்துன்னுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து டோம்பெரிடோன் கூட இதில் வந்து சேர்த்துன்னுக்குறாங்க. டோம்பெரிடோன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் சென்சேஷன், ஆன்டி எமிட்டிக் தான் சொல்லுவோம். அந்த ஆன்டி எமிட்டிக்கும் உங்களுக்கு வந்து வாமிட்டிங், அந்த மாதிரி கொமட்டல், வயிற்றுக்குள்ளாறு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப வயிற்று கலக்கம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சென்சேஷன் கூட இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது வந்து ரொம்ப சீக்கிரமாக க்யூர் பண்ணிவிடும் இந்த சேராடி கேப்சூல்ஸை. ஈஸியாக அவைலபிலிட்டியான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக எப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி. இந்த ஷெட்யூல் ஹேஷ்டாக் தான் ஹேஸ் டைரக்டட் டு ஃபிசிஷியன், மருத்துவர் சார்ந்து தான் வந்து இந்த சேராடி கேப்சூல்ஸ் வந்து எடுக்கணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஈஸியாக இந்த சேராடி கேப்சூல்ஸ் வந்து எடுக்கலாம். இது வந்து சிஸ்டோபிக் ப்ரொடக்ஷன், ஒரு ஃபேமஸான ஃபார்மஸ்யூட்டிக்கல் தான் வந்து இந்த சேராடி கேப்சூல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எப்போது மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிலிட்டி. இதோட பக்க விளைவுகள் மேலே போனாங்கன்னா, நீண்ட நாட்கள் எடுத்துகிட்டே இருக்கிறேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பக்க விளைவுகள் வருமானு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதோட பக்க விளைவுகள் வந்தால் கண்டிப்பாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், ஃப்ளாட்டுலன்ஸ், லூஸ் மோஷன் வரது கொஞ்சம் அந்த இருக்குது. அப்புறம் இரிட்டபிலிட்டி, ப்ரூரைட்டிஸ், அதுக்கப்புறம் அப்டாமினல் பெயின், ஹெட்டேக்கு, சம்னோலன்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டயரியா, பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், பிரெஸ்ட் டெண்டர்னஸ், இந்த வகையான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இதோட ப்ரிகாஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட பரிமாற்றங்கள் அவ்வளோவா இல்லை. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சார்ந்து என்ன டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டவுட்டை கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன் மெடிசனல். தேங்க்யூ.